पवित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटतुरैवार्क्कु नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம் 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 ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம். அன்பர்களே வணக்கம். இப்பொழுது நாம் திருவேங்கடமுடையானுடைய 1000 திருப்பெயர்களிலே 611வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். இது நந்த நிஷ்பந்தாய நமஹா என்ற நாமாவளி. நந்த நிஷ்பந்தன் என்பது திருநாமம். இதற்கு என்ன பொருள்? சூர்பனகை ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஏன் பெருமாளை பற்றி சொல்லணும், சூர்பனகை பற்றி ஆரம்பிக்கிறேன்னா அது ஒரு வேடிக்கையான விஷயம். சூர்பனகை ராட்சசி, ராவணனுடைய தங்கை. ராவணன் சூர்பனகையினுடைய கணவனை ஒரு போரில் அவனே கொன்னுட்டான். ஐயோ, கணவனை இழந்தேனே, இப்படி என் கணவனையே கொன்னுட்டிய ராவணான்னு சூர்பனகை பதறினாள். ஒப்பாரி வச்சா. ராவணன் சொன்னால் பெரிய மேட்டரே இல்லைம்மா, ஒரு கணவன் போனால் 1000 கணவன், உனக்கு என்ன கவலை? நீ தண்டகாரணத்தில் இரு, உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவரோட நீ லிவ் டுகெதர் இது ஆனந்தமாக. அவர் போர் அடிச்சிட்டாருன்னா அவரையே கொன்று சமைச்சு சாப்பிட்டுடு. உனக்கு ஒரு தொந்தரவும் இல்லாதபடி பார்த்து கொள்வதற்கு நான் உனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் சூர்பனகா செக்யூரிட்டி ஃபோர்ஸ்னு ஒன்று வைக்கிறேன், SSF. அந்த சூர்பனகா செக்யூரிட்டி ஃபோர்ஸில் கரண், தூஷணன், த்ரிஷஸ்னு 3 தலைவர்கள் இருப்பார். எல்லாருக்கும் பெருந்தலைவர் கரண். அவர்களுக்கு 14,000 பேருக்கு இன்னொரு 14 பேர், ஒரு 1000க்கு ஒரு தலைவர். இப்படி 14,014 + 3 14,017 பேர் உனக்கு பாதுகாப்பாக இருப்பான். உன் சௌக்கியமாக பிடித்த கணவனை கணவனாக வைத்துக்கொள்ளுவரை கணவனாக வைத்துக்கொள், சிற்றுண்டியாக மாற்றிக்கொள்ளுவரை சிற்றுண்டியாக மாற்றிக்கொள். இதை விட உனக்கு வேறு என்ன வேணும்னா சூர்பனகை ஓகேன்னுட்டான். அப்படி தான் தண்டகாவரத்திலே வசித்து வந்தார். இந்த சூர்பனகையினுடைய கல்ச்சர் பாருங்கள். அப்படி சூர்பனகையினுடைய கலாச்சாரம் நடந்து கொண்டிருக்கு. அப்போது ராமபிரான், லக்ஷ்மணன், சீதை மூவரையும் ஒரு நாள் பர்ணசாலையில் இருக்கும் பொழுது எதிர்ச்சியாக அந்த பக்கம் வந்த சூர்பனகையை பார்த்தார். தந்தேசம் ராட்சசி காச்சித் ஆஜகாம எதிர்ச்சையா என்று வால்மீகி ராமாயணத்தில் ஆதிகவி வால்மீகி தனக்கே உரிய அழகான சிம்பிள் அண்ட் கிராண்ட் ஸ்டைலில் சொல்கிறார். ராட்சசி சூர்பனகை எதிர்ச்சையாக வந்தாள். அந்த சூர்பனகை அன்று அங்கு வந்திருக்கவில்லை என்றால் ராமாயணம் மேலே வளராது. ராமன் 16 வருஷம் காட்டில் இருந்தால் திரும்பி ஊருக்கு போயிட்டார். உப்புக்கு சப்பு இல்லாத கதையாயிடும்.
அதனால் அவள் தான் வந்து மசாலா போடுறதுக்கு வரா இப்போ சூர்பனகை. அது பகவத் சங்கல்பம். எதிர்ச்சையா ஆக்சிடென்டல் அப்படின்னு சொல்கிறார். ஆக்சிடெண்ட்லாம் உங்களுக்கும் எனக்கும் தான் ஆக்சிடெண்ட் எதிர்பாராமல் நடக்கும். பட் பகவானுக்கு ஆக்சிடெண்ட்டுங்கிறது ஒன்று கிடையாது. ஏன்னா எல்லாம் இன்சிடெண்ட், அவன் சங்கல்பித்து நடக்கிறது. அவன் சங்கல்பத்தை எதிர்ச்சா என்ற சொல்லும் என்றும் பெரியவர்கள் சொல்வார். அப்படி எதிர்ச்சியாக வந்த சூர்பனகை ராமனை பார்த்தாள். பார்த்த உடனே காமுற்றாள். நேராக ராமன்ட்ட போனால் என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னான். ஒரு பெண்மணி வெட்கத்தை விட்டு இப்படி ப்ரப்போஸ் பண்ணுறா. இது 21st செஞ்சுரி இல்லையே, நாம் இன்னும் திரேதாயுகத்தில் தான் இருக்கோம் என்று ராமனே கொஞ்சம் அதிசயப்பட்டார் போல இருக்கு. இத்தனால வனவாசத்தில் ஒன்றும் இன்சிடெண்ட்டே சம்பவமே இல்லாமல் போர் அடிக்கிறது. இன்னைக்கு ஒரு சம்பவம் செய்யலான்னு நினச்சார் ராமபிரான். விளையாட்டு வினையாயிடுச்சு. லக்ஷ்மணன் இவளை அனுப்பலாம்னு. என்னை எதுக்கு ஆசைப்படுறமா, நான் கருப்பு, அந்த பாரு அங்கே என் தம்பி நிற்கிறான் வாசலில், நீ வரச்சே அவனை எப்படியோ ஏமாற்றிட்டு உள்ளே வந்துட்டேன், இந்த பெண்ணாக இருக்குன்னு விட்டுருக்கான். அவன் வந்து எப்படி சக்கச்சவேல்னு இருக்கான் பார், நல்ல காப்பர் வெசலை, ஹரித்வாரில் இருக்க கேஞ்சஸ் காலத்தில் அப்படி க்ளீன் பண்ணால் எப்படி பளபளன்னு மின்னுமோ அந்த மாதிரி இருக்கான். அப்படிப்பட்டவன் என்னை விட சின்னவன். அவன் பக்கத்தில் மனைவியும் இல்லை. அதனால் அவனுக்கு பெண் துணையும் தேவையான காலம். நீ அவன்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணுன்னு அனுப்பிச்சார். ராமபிரானும் இப்படி விளையாட்டு விளையாடினா போர் அடிக்கிறது. அதனால் அங்கேருந்து லக்ஷ்மணன்ட்ட வந்தா. கரெக்ட் தான் விட்டாவும். இந்த ராமனை விட நீ அழகு, ராமனை விட நீ இளமை, ராமனை விட உனக்கு தனிமை இருக்குது அப்படின்னு வந்தா. ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கோன்னு லக்ஷ்மணன் பார்த்து சொன்னான். லக்ஷ்மணனுக்கு புரிஞ்சு போச்சு, அண்ணா கொஞ்சம் போர் அடித்து ஜோக் பண்ணுறார், நாமளும் கொஞ்சம் பண்ணலாமேன்னு. இது பாருங்கள், நீங்கள் வந்து எனக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்க, நான் உங்களுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன், சாரி. ஏன்னா நான் வேலைக்காரன். அது உட்காந்துருக்கார கருப்பா, அவருக்கு நான் பணிவிட செய்கிறவன். அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் வேலை செய்கிறதுக்கு வந்திருக்கேன். உங்களை போன்ற பெரியவர்கள் வேலைக்காரியை போய் கல்யாணம் பண்ணிக்க, வேலைக்காரரை கல்யாணம் பண்ணிக்கலாமா? நீங்கள் அவர்கிட்டயே போங்க, உங்கள் அழகையை பார்த்து பக்கத்தில் இருக்கிற பொண்ணை விட்டு உங்களே கல்யாணம் பண்ணிப்பார் என்று லக்ஷ்மணன் மறுபடியும் சொன்னார். இவளுக்கு காதல் எப்பேற்பட்ட காதல், காமன் தானே. ஓகே, அதுவும் ரைட் தானேன்னு ராமன்ட்ட வந்தா. ராமன் வந்து மறுபடியும் என்னம்மா இதுன்னு, ஓஹோ நீங்கள் 2 பேரும் என்னை மறுக்கிறீர்கள், காரணம் இவ தான், இந்த சீதைகிட்ட தான் உங்கள்கிட்ட இருக்கிற அன்புனால என்னை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை, பாரிப்ப இந்த சீதையை அப்படியே சாப்பிட்டு விடுறேன் என்று சீதையை விழுங்க எத்தரித்தாள் சூர்பனகை. லக்ஷ்மணா விளையாடக்கூடாதுடா வாழோடலாம், வா சீதை எப்படியாவது பழிக்கப்படியா பாரு என்று ராமன் சொன்னார். பாருங்க, எமர்ஜென்சின்னு வந்தால் தம்பியை கூப்பிட்டாராண்ட. அது அப்படியே உடனே ரெடிமேட் பேட்டரி, எவர் ரெடி பேட்டரி. லக்ஷ்மணன் நேரம் ஓடி வந்தார். நில்லடி அப்படின்னார். வாளை உருவினார். அவர் சூர்பனகையின் மூக்கை அறுத்தார், காதை அறுத்தார், மார்பகத்தை அறுத்தார். இப்போ இத்தனை அறுக்கணும்னா அவ்வளோ ஈஸியாக. நம்மளுக்கு தலையில் மயிர் வெட்டணும்னா கூட பார்பரை நம்ம காமிக்கணும் இல்லையா? பார்பருக்கு நான் காமிச்சாலன்று அவர் எப்படி வெட்டுவார்? லக்ஷ்மணன் மூக்க இருக்கும் பொழுது சூர்பனகை என்ன பண்ணியிருப்பா? ஒரு உதறி தள்ளி ஓடி இருக்க மாட்டாளா? கையாலேயோ காலாலேயோ எட்டி வச்சிருக்க மாட்டாளா? அவள் எப்படி மூர்க்கனோ எனக்கு நான் ஷேவ் பண்ணி விடுங்கிற மாதிரி மூர்க்க காமிச்சுட்டு இருந்தா. இது வந்து கொஞ்சம் நம்ப முடியல இந்த கதையில் அப்படின்னு நமக்கு தோன்றுறது. இது கரனுக்கும் தோணித்து. ஏன்னா சூர்பனகை கரன் முன்னாடி போய் அருந்த மூக்கோடு அருந்த காதோடு மார்பகத்தை அருந்து ரத்தம் கொட்ட கொட்ட நின்றாளே. அப்பொழுது அவன் கேட்டான், இது எப்படி ஆச்சு உனக்கு? 2 இளைஞர்கள் தருணோ ரூபசம்பன்னோ அழகோடு இருக்கா. அவள் 2 பேரும் சரி, அதில் ஒத்தையனுடைய மூக்கு காதை அறுத்துட்டான். ஏண்டி மூக்கு இருக்கிறச்சே மூக்கு காமிப்பியா வத்தி, காது இருக்கிறச்சே காதை காமிப்பேன், நீயாவது பொறுமையாக இருக்கிறவளா? பலாரும் ஒரு பிராண்டி கீண்டி அவனை தள்ளி விட்டுருக்க வேண்டாமா? அப்படி அழகாக இதெல்லாம் ஒன்றும் உனக்கு அலங்காரம் பண்ணுற மாதிரி பார்த்துட்டு இருந்தியே, அது எப்படின்னா? அது எப்படி? சூர்பனகை யோசிச்சா, எப்படி பேசாமல் இருந்தேன் அண்ணா சுகுமாரோ. அவன் 2 பேரும் அவ்வளோ சாப்பிட்டுப்பா. அந்த லக்ஷ்மணன் அந்த கையால் என்னுடைய மூக்கில் தீண்டி நம்பார். அப்போ எனக்கு ஒரு ஆனந்தம் வந்துடுத்து. அந்த ஆனந்த போதையில் பேசாமல் இருந்தேன், மூக்க அறுத்து விட்டான். அவ்வளோ சுகுமாரன், அவ்வளோ சாஃப்ட்டு. இந்த டச் அப்படி இருந்தது. அந்த டச்சில் நான் ஜடமாக போயிட்டேன். மக்கள் உடம்பை தீண்டுவது தான் ஒரு மனுஷனுக்கு பெரிய ஆனந்தமாக. மக்கள் மெய் தீண்டுதல் உடற்கு இன்பம். நீங்கள் கூட பாருங்கள், நீங்கள் பெத்த பிள்ளையை தூக்கி வச்சுக்கிறது உங்களுக்கு தனியாக ஆனந்தம். அந்த மாதிரி
மக்கள் உடல் தீண்டினான் திலீப மகாராஜா. ரகு பிள்ளை பிறந்தான். அந்த பிள்ளை ரகுவை திலீபன் தீண்டி அப்படி வருடி கொடுத்தான். அப்போ சொல்கிறார், ஹர்ஷஜடனா, நான் சந்தோஷத்தினால உறைஞ்சு போனான் திலீப மகாராஜா. இன்னைக்கு தான் மகாகவி காளிதாசன். அந்த மாதிரி நானும் ஹர்ஷ ஜடை ஆகிட்டேன், ஆனந்தத்தில் அப்படியே ஜடப்பொருள் மாதிரி நின்றுட்டேன் அப்படின்னு சூர்பனகை சொன்னாள். இது உண்மையான்னு கேட்டேன் ஒருத்தர். அப்போ பகவான் சொன்னான், நானே இது எப்படி இருக்கும்னு நம்பிக்கலை, அதை நானே டெஸ்ட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுட்டேன்னா வெங்கடேசன். எப்படி நான் கிருஷ்ணாவதாரம் எடுத்தேன். அப்போது ஒரு கோபி வீட்டில் வெண்ணெய் திருடினேன். வெண்ணெய் ஆனந்தமாக இருந்துச்சு, சாப்பிட்டேன். அப்போது அந்த கோபி வந்தால் அங்கேருந்து, டேய் திருடா, வெண்ணையா திருடுற அப்படின்னா இடது கையால் என் கையை பிடிச்சிட்டா, வலது கையால் ஓங்கி 1 2 3ன்னு கேசவா நாராயணா மாதவா அப்படின்னு அர்ச்சனை பண்ணுற மாதிரி ஓங்கி அடித்தா. வலிக்கலையா? கத்த வேண்டாமா? அவளை விட்டு ஓட வேண்டாமா? நான் ஒன்றும் பண்ணல. ஏன்னா அவள் ஆனந்தம், அவள் கையை பிடிச்ச போதும் அந்த ஆனந்தம் இருக்கு. இவ்வளோ அன்போடு நம்மளை உரிமையோடு அடிக்கிறாளே ஒத்தி, இந்த ஆட்சி சர்வேஸ்வரன் பராத்பரன் உலகமுண்ட பெருவாயன், அப்படிப்பட்ட என்னை இவள் பிடிச்சு அடிக்கிறா. அவள் என்னை பிடிக்கும்படியாக நான் இவ்வளோ நீர்மையை காட்டி வந்துட்டேனே. அவள் பிடிக்கும் பொழுது அந்த அன்பெல்லாம் தெரிகிறதேன்னு அதை நினச்சி பார்த்தேன். அப்போ தான் தெரிஞ்சு சூர்பனகை ஏன் பேசாமல் இருந்தார். அது மாதிரி நானும் பேசாமல் இருந்தேன். அதனாலே எனக்கு ஒரு பேரே வச்சுட்டாங்க என்னார் வெங்கடாச்சலபதி. என்ன பேர்னா நந்தனிஷ்பந்தாய நமகா, ஆனந்தாத்தாலே உறைந்து போய் அசையாமல் நின்றவன். எங்கே இந்த பொருளுக்கு பின்னணியான ஸ்லோகம் சொல்கிறேன்னு கேளுங்கள். ஸ்பர்ஷேயதா ராஜசுதஸ்ய மோதாத் நிஷ்பந்ததா அங்கநிகர்த்தனே சா சோரேதி கோபீகிருததாடனேசு தன்னந்த நிஷ்பந்த சமாக்வயோபூத். இதற்கு தமிழ் கேளுங்கள். சூர்பனகை காது மூக்கு மார்பகம் ஈர்க்க கொடுத்தது இலக்குவன் தீண்ட, மைவந்த இன்பத்தில் உறைந்த நிலையால் ஆட்சி வெண்ணெய் தொடுவில் அடிக்க, அண்ணல் இன்பத்தால் உறைந்ததனால் நந்த நிஷ்பந்த நாமத்தவனாம். எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். நமோ நந்த நிஷ்பந்தாயா, நமோ வெங்கடேஷா, வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।